வந்துட்டு நான். ஆனா உங்களை மாதிரி ஆளுங்க நான் பார்க்கலைங்க. எனக்கு ஏற்றால் எனக்கு நான் படிப்பு அறிவு இல்லை, எனக்கு சுத்தமா இல்லை. ஆனா உங்ககிட்ட நான் வந்து முன்னுக்கு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது. இப்போ நீங்க என்னை வந்து வயசுல நீங்க என் அண்ணனோ எங்க அப்பாவோ என்னவோ நீங்க எனக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் நீங்க தான் ஐயா. எனக்கு அந்த அளவுக்கு நான் நம்புறேன் ஐயா. அந்த அளவுக்கு நீங்க கேக்குறீங்க. ஆனா நான் நல்லா இருக்கணும் ஐயா. கடவுள் புண்ணியத்துக்கு நல்லா இருக்கணும். எல்லாரும் நீங்க வாழ வைக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. உங்ககிட்ட நான் பேசும்போது கண்ணு வேற மாதிரி கலந்து எனக்கு அவ மனசுல அவளை பாதை வச்சுன்னு விட நான் அப்படியே போதும் ஐயா. உங்களை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டாந்து தரேன் ஐயா. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. சரி சரிங்க ஐயா. கண்டிப்பா நம்மள வழி நடத்தக்கூடிய ஜாலக்கம்மா நமக்கு சப்போர்ட்டா இருக்கும், நம்புங்க. சரியா? நேத்து நடத்தின வரையும் உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுது ஐயா. இப்போ இதெல்லாம் நான் பாத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் தேசம் நீங்க கொடுத்த பேர் தான் நான் உட்காரணும் ஐயா பூஜையில. ஆமா, நீங்க இப்ப நம்ம வந்து 2வது தீட்சை தான் வாங்க போறோம் இப்போ. ஃபர்ஸ்ட் தீட்சை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நான் வந்து 2வது தீட்சை நீங்க கிளாஸ்ல இருங்க, வெயிட் பண்ணுங்க. மந்திரம் மட்டும் இப்ப படிக்க வேணாம் என்ன? சரிங்க ஐயா. மந்திரம் படிக்க வேணாம். நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அவங்க என்ன அவங்க முன்னாடி போவாங்க, நம்ம பின்னாடி போவோம். ஆனா பயிற்சி எல்லாம் ஒண்ணுதான். சரி சரி, நன்றிங்க ஐயா. உங்களுக்கு ஒரு 10 நாள் தான் வித்தியாசம். சரிங்க ஐயா. சரிங்களா? ஒன்னும் இல்ல, பாத்துக்கலாம். நேத்து இதுவரையும் நீங்க இது மாதிரி யாராவது இது பாடம் நடத்தி பாத்துருக்கீங்களா? இல்லையா. நீங்களும் சொன்னீங்க நானும் ஒரு இடத்துல பாத்துருக்கேன் ஐயா. நீங்களா அவங்களுக்கு நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அத நான் யார்கிட்ட பார்த்தேன்னாக்கா, அவரு வேலுச்சாமி கிட்ட நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனேங்க. அவர் காசு வாங்கிக்கின்னு மண்டபத்துல கொடுத்துட்டு உங்க வீடியோ நான் பாத்துருக்கேன். நான் ஒரு இதுனா அது நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு வார்த்தை, பிஸ்கட் கொடுத்துட்டு மண்டபத்துல வச்சு அமைக்கிற ஆள் நான் கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க. உண்மைதான். ஆனா உங்க கேரக்டர் வேற, அவங்க கேரக்டர் வேற. ஆனா நீங்க உங்ககிட்ட இருக்கிறவங்க உண்மையா இருக்கணும். நேத்தோட ஒரு நைட் ஒரு வீடியோ பார்த்து 11 மணிக்கு சவால் வச்சு சொன்னீங்க, டேய் உன் சிசினா அந்த ஒத்தனா மீடா நான் ஒரே மாசம் வச்சு அனுப்பிச்சு விடுறான் அப்படின்னீங்க. ஏன் சிசி நான் அனுப்பிச்சு வச்சு விட மாட்டேன், ஏன்னா அவனுக்கு நீ எதனா பண்ணிட்டு அது கூட பாருங்க. உங்க பெருந்தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் சிசி மேல நீ கை வைக்காதரா, நீ யார நீ கை வைக்கிறது அன்ற மாதிரி நீங்க பேசுனீங்க. என்ன அந்த இடத்துல நான் எந்த நினைச்சேன் என்ன நீ கை விட மாட்டேன் நீங்க அப்படின்னு அப்பதான் நினைச்சேன். உங்ககிட்ட பேசும்போது என் மனசுல ஏகப்பட்ட கவலை இருந்தாலும் அது வேற மாதிரி கண்ணு தனியாதான் ஐயா. அந்த மாதிரி இருக்குது எனக்கு. எனக்கு படிக்கிறது தெரியல, ஆனா கண்ணில் பார்த்தோம்னா இப்படி செய்ய சொல்லி சொன்னா அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி. நான் உங்ககிட்ட நான் வேலை எனக்கு இல்லடான்னாக்கா நேரம் கூட்டிட்டு வந்துருவேன் ஐயா. நான் வேலை கத்துக்கிறதுக்கு புரியுது. நீங்க எங்க போனாலும் என்ன கூப்பிடுங்க ஐயா. என்னால வேலை இருக்குதுன்னா வேலை இருக்குது ஐயா, நான் இதான்றேன். வேலை இல்லைன்னா கிளம்பி நேரம் உங்க கூட வந்துடுறேன் ஐயா. நானு அந்த இது எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்க ஐயா. நேத்து 8:15 ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க ஐயா. நீங்க 10:30 மணி தான், 10:31 தான் முடிச்சீங்க நீங்க. அப்புறமா காலையில ஏதோ வீடியோ கால் வந்து நீங்க 7:24. ஆமா, காலையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். அப்படிங்களா? அது எனக்கு தெரியாது. எனக்கு நைட் டைம் மட்டும் தான் நினைச்சேன் நானு. அப்படிலாம் கிடையாது. எப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்ப வருவேன். யாரெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கு, யாரெல்லாம் லக் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து மீட் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் காலையில வருவேன். நன்றி. காலையில நான் வாக்கிங் வரும்போது நம்ம நண்பர்களை பார்க்கலாம், அவங்கள்ட்ட பேசலாம், அந்த நல்ல எண்ணத்துல உள்ள உடையருவேன். அப்படி வந்தேன்னா 7 மணி 7 to 8க்குள்ள உள்ள வந்துருவேன். அதுக்கு மேல வரமாட்டேன். ஓகே. அப்ப எனக்கு வாக்கிங் டைம். நான் வாக்கிங்ல கூட நம்ம குரூப்ல கவனம் வச்சிருக்கேன் பாத்துங்க. ஐயா சொல்றேங்க, நீங்க வேற லெவல்ல ஐயா. நீங்க தெய்வம் கண்ணு தெரியாது, ஆனா நீங்க தெய்வம் மூலியமா எங்களுக்கு கண்ணு தெரியுதுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். யார் உங்களை நம்புறாங்களா இல்லையான்றது அப்புறப்பட்ட விஷயம். ஆனா நம்ம குரூப்ல இருக்கிறவங்க உங்களை நம்பினவங்க, ஒரு வாட்டி உங்களை பார்த்தவங்க, உங்ககிட்ட பேசுனவங்க உங்களை ஒரு உயிர் மூச்சா நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வரலாம். என்ன சொல்றீங்க? உண்மையா ஐயா, என் உயிர் மூச்சு தான் நீங்க. நேத்து கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு நான் பேசுறேன். உங்ககிட்ட பிஸினா இருந்தவங்க எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்கன்றது இதுலயே தெரிஞ்சுக்கலாம். நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஐயா என்ன.
நானே விட்டு கொடுக்க மாட்டேன் ஐயா. நான் நேத்து 2.5 மணி நேரம் தான் உங்க வீடியோ பார்த்தேன். நானு உங்ககிட்ட உங்க மூஞ்சி பார்த்து பேசினேன். நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை முன்னாடி நான் வந்து நிப்பேன். என் குரு முன்னாடி யார கை நீட்டு நான் கேள்வி கேட்பேன். நான் அந்த அளவுக்கு நீங்க அந்த 2.5 மணி நேரத்துல எனக்கு உயிர் குத்திடுறீங்க எனக்கு. அந்த மாதிரி ஐயா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? ஆந்திரால இருக்கீங்களா? ஆந்திரால எந்த மாவட்டம்? அரக்கோணம் தாண்டி திருத்தணிங்க. திருத்தணி வந்து தமிழ்நாடு இல்ல? தமிழ்நாடுங்க ஐயா. தமிழ்நாடு 15 கிலோமீட்டர் பார்டர் ஆந்திரா. நீங்க வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்கீங்களா இல்ல ஆந்திரால இருக்கீங்களா தமிழ்நாட்டுல? இல்ல பார்டர்ல இருக்கேன் நானு. ஆனா நீங்க தமிழ்நாடு தான். அவங்க தமிழ் குடியுரிமை தான் உங்களுக்கு? ஆமா தமிழ் தெலுங்கு ரெண்டுமே இருக்குது. ஏந்து நானும். உங்களுக்கு ரேஷன் கார்டு எதுல இருக்கு? தமிழ்நாட்டுல ஆந்திராலயா? ஆந்திரா ஆந்திரா ஆந்திரா. உங்க ரேஷன் கார்டு ஆந்திரா? ஆமா நான் பூர்வீகம் வந்து அந்த தெலுங்கு தான் நானு. ஓ எங்க லாங்குவேஜ் எல்லாம் தெலுங்கு தான். ஆனா நாங்க பார்டர் இருக்கிறதுனால தமிழ் எல்லாமே எங்களுக்கு சலுகையா வரும். ஏன் எனக்கு திருத்தணிக்கு எனக்கு ஒரு 15-12 கிலோமீட்டர் தான். அப்படியா? நான் திருத்தணி கோயிலுக்கு நான் போனதே இல்ல. அப்படியே வந்தாங்க பாக்கலாமோ? கண்டிப்பா வாங்க ஐயா, நான் கூட்டு போறேன். வாங்க ஐயா, நீங்க வர்றோன்னு மட்டும் சொல்லுங்க ஐயா. நீங்க வர்றோன்னு மட்டும் சொல்லுங்க, நான் கூட்டு போறேன் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. உங்களுக்கு என்ன செய்யணும்ன்றது நான் சொல்லி நான் செஞ்சு நான் அனுப்பிடுவாங்க ஐயா. சரி வாங்க ஐயா. 6 படல ஒரு படங்க ஐயா. அது ஆமா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை. உங்களுக்கு தெரியாது எதுவும் ஐயா. ஏதோ நான் சொல்றேங்க ஐயா. இருட்டு நம்ம நண்பர்கள் இது மேல பேச எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்குவாங்க. இல்ல உங்ககிட்ட பேசும்போது அது ஆட்டோமேட்டிக் வந்துச்சு ஐயா. உங்க 6 படல ஒரு படம்ன்றது அது எனக்கே தெரியாம அறியாமல் வந்து அடுத்தது. என்ன மாதிரி நீங்களும் ஆகணும்னு என்னுடைய ஆசை. நன்றிங்க ஐயா. ஆகுங்க, ஆக்கி விடுறேன் கண்டிப்பா. நேத்தெல்லாம் எப்படி லைவ் நல்லா தெரிய கூப்பிட்டாங்களா? உண்மையிலே ஐயா. அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அந்த இதையும் பார்த்து நானு அடுத்த உங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதும் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அவர் ஸ்மோக் பண்றது நீ கட் பண்றேன் இது பயத்துல நீங்க வைக்கிறன்றது எல்லாமே உங்களை நான் நிறைய வாட்ச் பண்ணுங்க. உண்மைய வேற லெவலுங்க. நான் நம்புறேன். இதுவே நான் ஒரு ஜீரோல அரியன்றவன் ஒரு ஜீரோ தான் ஐயா. எனக்கு எதுவும் தெரியாது. ஸ்டார்டிங்கே இதுதான் எனக்கு. அவர் ஏதோ கொடுத்தாரு செஞ்சேன். எதுவும் தெரியாது எனக்கு. உங்ககிட்ட வந்துதான் நான் வந்து எல்லாமே நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனாலங்க ஐயா. சரி, உங்களுக்கு டீட்டெயிலா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ட்ரெயின் டீட்டெயிலாம். சரிங்க ஐயா. நல்லது. அது ட்ரெயின் டீட்டெயில் அமைச்சிட்டு இப்ப வேற கிளாஸ் வேற பார்க்க சொல்றீங்க. நீ எதுவுமே நம்ம எழுதிக்கிறது எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே எழுதி வைங்க, எல்லாமே பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நான் உபதேசமா தருவேன். இருந்தாலும் நீங்க இப்போ சொல்லி பாருங்க. சொல்லி பாருங்க. நடக்கும்போது வேலை செய்யும் போது உட்காரும் போது டிவி பார்க்கும் போது சும்மா நீங்க வகல சொல்லிட்டே இருங்க. அது இப்பயே மனப்பாடம் ஆயிடும். அப்ப பூஜையில் உட்காரும் போது தெளிவா வந்துரும். ஓகே இப்ப முன்னாடியே டிராமா இது வந்து இது கிடையாது, பூஜை கிடையாது, சும்மா ட்ரெய்லர் மாதிரி. அப்படியே முன்ன ரிவர்சல் பாருங்க. அப்படியே சொல்லி பாருங்க. ஜாலியா அப்படியே கேரளா கூட அப்படியே ஜாலியா சொல்லி பாருங்க. மந்திரம் மிஸ்டேக் இல்லாம வருதான்னு தெரிஞ்சுக்கிங்க. நீங்க தீட்சை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார இந்த மந்திரம் உங்கள்கிட்ட வாயில சரளமா வந்துரும். அப்புறமேட்டு பூஜையில உட்காந்து ப்ரிப்பேரா அடிங்க. அப்ப பாருங்க கப்புன்னு ஏறும். சரியா? இப்ப ஆல்ரெடி குரூப்ல இருக்கவங்கள இந்த மந்திரம் சொல்லி பழகிட்டாங்க. இப்ப பூஜை 3ஆம் தேதி பூஜையில உட்காந்தாங்கன்னா வேலை முடிஞ்சது, ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே ஐயா. இப்போ இன்னும் அவங்க பூஜையில உட்காரல. இன்னும் உட்காரல 3ஆம் தேதி தான் உட்கார்றாங்க. சரிங்க ஐயா. அவங்களுக்கு நமக்கு ஒரு 10 நாள் வித்தியாசத்துல போயிட்டு இருப்போம், அவ்வளவுதான். ரிட்டர்ன் அம்பால உபாசம் இது முருகர் உபாசம் கொடுப்போம். எல்லாம் கும்பலா தான் கொடுப்போம். ஓகே. அப்ப எல்லாம் ஒன்னா சேர்த்துறீங்க? எல்லாத்துக்கும் ஒன்னா வந்துடும். இப்ப அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நீங்க ஒரு 10 நாள் பின்னாடி வரீங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு நடத்துற அதே படம் தான் உங்களுக்கும், உங்களுக்கு நடத்துற படம் தான் அவங்களுக்கும். சரிங்க. தெரிக்க விடுறோம். கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு ஐயா. நேத்து உங்ககிட்ட நான் இருந்தோம்னா உங்க சிசிலிங் எல்லாமே வந்து என்ன சொல்றதுக்கு ஒரு வில்லுல ஒரு பானம் ஓடும்போது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குமோ அந்த ஷார்ப்னஸ் நீங்க எடுத்துன்னு வந்துருவீங்க ஐயா. எனக்கு தெரியும். நேற்று புரிஞ்சிச்சு. புரியுது. அந்த தெலுங்குல சிலது ஊருங்க ஐயா, தமிழ்ல வரலன்னா
சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, எனக்கு புரியும். அதுதான் சார், அது சாமி வில்லு இருக்குது இல்லைங்க, வில்லுல நம்ம பானம் விடுறோம்ல, அது விடும்போது எவ்வளவு ஷார்ப்னு சார். நீங்க ஒரு பாத்து அடிக்கிறீங்களோ, அந்த பாத்து அடிக்கும் போது நாங்க போய் உங்க சிசினுங்களா நாங்க போய் அடிப்போம் அதுங்க, நீங்க நினைச்சாவே. ஓகே ஓகே, ஆமா ஆமா. அந்த மாதிரி நீங்க எங்களை உருவாக்குங்கன்ற நான். சரி சரி சரி. மிக்க நன்றி ஐயா. சொல்லுங்க. சரிங்க ஐயா, அதான் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க ஐயா. அனுப்ப உடனே அனுப்ப. நீங்க நன்றி ஐயா.